நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. 1.5 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க ஒருத்தங்களை சந்திச்சிருந்தோம். வணக்கம். தமிழகாமம் முள்ளிப்பொத்தானை அப்படின்ற இடத்துல வந்து ஒரு இடத்துல மேசன் வேலை செய்து கொண்டிருக்காங்க அப்படிமா சொல்லியிருந்தாங்க. பார்த்தா விளங்கும் வேலோடு கூட இருக்கு. வேலோடு போயிருக்கீங்க. மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடைய குரலை ஒத்து பாடக்கூடிய திறமையும் அவர்கள் இருக்கு. ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவஹோம் நம சிவாய, சிவ சிவஹரணே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி. தேவதாசும் நானும் ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடு வீதிதானடி, உன்னாலதான் மனம் பித்தானது, வெளியில வரணும் தரிசனம் தரணும், அழகிய கிளியை திருவடி சரணம், உருகாம உருகி நான் ஓடா தேயிறேன், டைப்படிக்கும் ஓவியமே கைப்பிடிப்பாயோ, உன்னால எங்குன உள்மூச்சு வாங்கின, பைத்தியமானதுக்கு வைத்தியம் நீயே, பூவிலியோரம் ஓர் துளி நீரும் நீ வடித்தால் மனம் தாங்காது, அம்மா அம்மா எந்த நாருயிரே, பள்ளியறை நான் தானே பாரிஜாத பூந்தேனே, கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே, பருவ கதவு பிறக்கும் பொழுது இறகு மூளைத்து பறக்கும் மனது, உணர்ச்சி அலைகள் தீரண்டு தீரண்டு கரையை கடக்கும் நதிகள் இரண்டு, இமைதானே கண்ணை சேர்ந்தது. நான் வந்து இடையில சீத்தமிழுக்கு போற மாதிரி ஒரு கதை வந்துச்சு. போறேன்டா அந்த ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஆடிஷனுக்கு போயிட்டு ஒன்றும் சொல்லலை, நல்லா பாடுறீங்க, நல்ல டேலண்ட் இருக்குன்னு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு கோல் அடிப்போம் நம்பர்லாம் வாங்கி எடுத்தாங்க. அதுக்குள்ள எல்லாம் போறது இருந்துச்சுன்னா அது ஒரு இல்லீகல் அரசியல் மாதிரி. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து ஓகே மகளே, இப்ப நாங்க எங்க நிக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு முக்கியமான இடத்துல நிக்கிறோம். எங்க நிக்கிறடா? திருவண்ணாமலை இல்ல, காரைக்குடி இரிக்கம். அதாவது இப்ப நாங்க நிக்கக்கூடிய இடம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா அப்படின்ற இடத்துல நிக்கிறோம். நாங்க கிண்ணியாவில இருந்து நாங்க இப்ப எங்க போறோம்னு சொன்னா வந்துட்டு, அதுவும் கிண்ணியாவில இருந்து உள்ள வந்துட்டு நாங்க கிராமப்புற பக்கம் வந்துட்டோம். எங்க போக போறோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு முன்னாடி நாங்க ஒருத்தங்களை சந்திச்சிருந்தோம். 3 முத்துக்கள் பாடல் பாடக்கூடிய 3 முத்துக்களை நாங்க சந்திச்சிருந்தோம். ஃபஸ்லன் அப்படின்ற அந்த நபரை நாங்கள் டிக்டாக் வாயிலாக தொடர்பு கொண்டு அவருடைய திறமை நாங்கள் உலகறிய செய்தோம். அதில் பார்த்தீங்க சொன்னால் வந்துட்டு ஒருவர் சரிகமப்பா ஜீ தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியில் தேர்வு செய்யப்பட்டதாக வந்து அண்மை கால வட்டாரங்களில் டிக்டாக்ல யூடியூப்களில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்துச்சு. அவங்கள தான் இப்போ நாங்கள் சந்திக்க போகிறோம். மற்றவரை சந்திக்க முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் சந்திக்க போகிறது யார் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஃபஸ்லன் அப்படின்ற எங்களுடைய நண்பன். ஏன்னா நாங்கள் வந்து 1.5 வருடங்களுக்கு முன்னர் அவரை சந்தித்திருந்தாலும் அவர் வந்து எங்களுடைய நண்பன். நாங்களும் நிறைய கதைச்சு கொள்வோம். அடுத்து வந்து என்ன சொல்றது, எங்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு சில குழப்பங்கள் காரணமாகவும் வேலைப்பழுக்கள் காரணமாக வந்து நாங்கள் அதோட வந்து பேச முடியாத ஒரு நிலை ஒன்று ஏற்பட்டிருந்தது. அப்போ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் அவரை சந்திக்க போகிறோம். இன்றைக்கு மட்டுமில்லை, ஒரு 2-3 நாள் வந்து எங்களோட நிற்கிற மாதிரி தான் நாங்கள் கதைச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு அவர் வந்து தமிழகாமம் முள்ளிப்பொத்தானை அப்படின்ற இடத்துல வந்து ஒரு இடத்துல மேசன் வேலை செய்து கொண்டிருக்காங்க அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் எங்களோட வாரம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு 2-3 நாளைக்கு வந்து உங்களோட வேலைகள் வந்து தடைப்பட்டு போகும். ஏன்னா எங்களோட வந்து தெரிய போகிறீங்க, நிறைய இடங்களை சுற்றி கொண்டு காட்ட போகிறீங்க. அதை தாண்டி அவருடைய திறமையை வந்து நீங்கள் மறந்து போயிருப்பீங்க. சில புது சப்ஸ்கிரைபர் எங்களுடைய வீடியோக்கள் நீங்கள் பார்க்கலாம். அவங்க வந்து பாடல் பாடக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து என்னோட ஒரு பிரமிக்க வைக்கூடியமாக இருக்கும். நேற்று ஒரு அண்ணா வந்து பாடிருந்தாங்க, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க போன காணொலியில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு உண்மையிலே வந்து எனக்கு இலங்கையில இப்படி பாடல் பாடுறதுல வந்து ஒரு பிடித்த ஒரு நபர்கள் அப்படின்னு சொன்னா நான் நேரில் சந்திச்ச மிகவும் வந்து பிரமிக்க வச்ச ஒரு நபர்கள் அப்படின்னு சொன்னா வந்துட்டு இவங்க நான் சொல்லுவேன். காரணம் அந்த ஐயாட டோல்கி வாத்தியம் வாசிக்கிற அந்த விதம் என்ன, அதே இதுல வந்து என்ன சொல்றது, சொல்லுங்க மிது.
அந்த பாடல்கள் பாடல்கள் குரல் என்ன அந்த இழுவைகள். இவர் வந்து நாங்க சந்திக்க போற நபர் பாத்தீங்கன்னா வந்துட்டு பாடகர் மறைந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடைய குரலை ஒத்து பாடக்கூடிய திறமையும் அவருக்குள்ள இருக்கு. அவ்வளவு வந்து அழகான ஒரு குரல் வளம், அழகா வந்து பாட்டு பாடுவார். உண்மையிலே இந்த பார்க்கறதுக்கு ஒரு ஆசை தான் இருக்கும், கேட்கறதுக்கும் ஒரு ஆசை தான் இருக்கும். அண்ணா வந்து நேற்று பாடல் பாடும்போது வந்து எனக்கு அண்ணாவினுடைய குரலும் வந்து கேட்கணும் போல இருந்துச்சு. அவர் பாடல் பாடி எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ணாவை வந்து ஞாபகப்படுத்தியிருந்தார். இப்போ அவரை நாங்கள் சந்திக்க போகிறோம். அது மட்டுமின்றி இவருடைய இந்த திறமையை வந்து நாங்கள் வந்து ஜீ தமிழ் சரிகமப்பா அது வரைக்கும் நாங்கள் எடுத்து சொல்லணும். அங்கே வந்து இவருடைய குரல் வந்து ஒலிக்கணும் அப்படின்ற வந்து எங்களுடைய விருப்பம் கூட. நாங்கள் ஒருவரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு எங்களோட வந்து அவங்க நன்மையை அடையணும்னு சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்குறாங்க. கதைச்ச டைமில் நாங்கள் வாரம்னு சொன்ன உடனே வந்து அவர் சரியான சந்தோஷமாக இருக்குன்னு. அப்போ வந்து அதாவது தம்பலகாமம் 96 முள்ளிப்பொத்தானு அப்படின்ற இடத்துல வந்து நான் அவரோட மேசன் வேலை செய்து கொண்டிருக்கேன். வாங்க தம்பி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோடது எங்களுக்கு நேரில் மீட் பண்ணது கொஞ்சம் ஆவலத்தான் இருக்குது. இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கோம், பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு அவரை வந்து தெரியாமல் இருக்கலாம். நேரடியாக நாங்கள் போயிட்டு அவரை காட்டும் போது உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு அப்பா என்ன குரல்றாப்பா அப்படின்ற என்னோடது ஒரு ஏக்கமும் உங்களுக்கு வரும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்றோம். மெப்போடுங்க விதிஜன், அங்கே போகிற வழி நீங்கள் பார்க்கத்தானே. ஏன்டா போன நேரம் போகல, நாங்கள் ஒழுங்கா காட்டி போகலண்ணே. பைக்கில் வந்து நாங்கள் சூரியன் மறைகிற தருவாய் அது. எதிர்த்த பக்கம் சூரியனே ரோடு 2 பக்கம். ஓ நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனைங்க. இப்பதான் நான் இங்க வயல் வெட்டிக்காங்க பாத்தியா. இந்த பாருங்க மக்களே, எங்களூர் இல்லாம இப்ப நிறைய நாள் வெட்டி பாத்தீங்களா. பக்கல் மலை வெண்ணிலவே 13 நிமிடங்கள் என்ன லொகேஷன். நாங்க இப்ப டீமா சேர்ந்து இந்த வந்து திக் பயணங்கள்ல அவர் இணையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு அதை நாங்க சொல்லிக் கொள்றோம் இந்த இடத்துல. ஏன்னா இது இந்த இடம் ஞாபகம் இருக்கா? தூண்டல் போறாங்களா பாய்? நம்ம இதுல வந்து தண்ணி அதை குடிச்சிடமா இதுல இந்த கடையில முதல்ல இருக்கல 1.5 வருடங்களுக்கு முந்தைய கதை நான் சொல்லுகின்ற கதை. என்ன நீங்க ஏன் கடுமையா சொந்தமா வரையில் நீங்க வீடியோக்குள்ள கிடந்து ஏசுறாங்கடா பாய் உங்களுக்கு 2 பேருக்கும். ஏன் இவ்வளவு சோகமா இருக்கிறீங்க? உங்களுடைய சோகத்துக்கு காரணம் என்ன? காதலிகளை மிஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க எங்களுடைய அன்புள்ளங்கள். இல்ல மக்களே, சொல்றேன் இந்த வெயிலுக்கு வந்து அந்த முகம் தானாவே வாடுது. வெயிலுக்கு நீங்க ரோட்டால் நடந்து போனா வாடுதுன்னு சொல்லலாம். நீங்க காருக்குள்ளே ஏஜுக்குள்ளே தான் மாறில் கதைக்கிறதுக்கு ஒரு கெப் கிடைச்சாதுக்காண்டி பொய்யா உண்மையா கதைங்கடா. இல்ல மகளே, உண்மையில அந்த கிளைமேட் வந்து அந்த சோம்பரி குணமாகு கிளைமேட் தான் ஆகுது. மற்றபடி நாங்க எனர்ஜியா தான் இருக்கீங்க. அவர் பின்னுக்குள்ள ஆள் கிடக்கா இருந்தா தம்பி சத்தம் போடுங்க வேமா. ஒரு பாட்டு பாடுங்க, ஒரு பாட்டு. நீங்க அடிக்கடி பிறகு வடிக்க பாடுன்னு இருக்கிறேன். அன்னைக்கு விடிச்சாம படிச்ச அங்கே அந்த வீட்டுல வச்சு என்ன பாட்டு? சஷ்டிய நோக்க சரவண பவனால் சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேலா. காப்பி ரைட்ஸ் வந்தாலும் வந்துரும் லைனுக்கு சொல்லவும் தெரியாது நேரே போகணும். இந்த படி சோனியா அப்படியா? பெண்ணொன்று கண்ணாடி பதுமே கையாள தெரிந்தவன். ஏனென்றால் மக்களே இந்த சோனியான்ற பேரவன் அடிக்கடி சொல்லி கொண்டுட்டான் இவன். சரியா 2 பேர் ஒரு ஆள் எனக்கு சோனியான்ற பேர் வந்து சொன்ன மாதிரி இருக்கு எனக்கு.
யார்கிட்ட தெரியல எனக்கு. அப்படியே சுத்தி வளைச்சு நம்ம நவரப்புறாங்க. அவளை நேரடியா ஒத்துக்கொள்ளுவனே. அப்ப இந்த தப்பு பண்ண ஒத்துக்கொள்றா நீ? நான் தப்பு பண்ணாட்டீங்கடா நீங்க எப்படி சொல்லிட்டு வாங்க. உங்களே சும்மா நாங்க எப்பயா சொல்லிக்க மாட்டேன். தங்கம் மகளே சனுதான சோனியா அந்த பேரை சொல்றேன். சோனியா சோனியா சொக்கு வைக்கும் சோனியா காதல் இல்லை இரண்டு சோனா படிச்சாலும் தப்பா அங்கால பெண் என்ன சொல்லண்டா அந்த லைனு லைனு சொல்ல சரியா வருது இல்லடா பெண் சொல்லண்டா. கண்ணாடி புதுமை கண்ணாடி புதுமை கையாள தெரிந்தால் கவலை இல்லை. சோமியா 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 இதுல இருந்து பாருங்க மக்களே யார் யாராலும் சோமியான்னு சொல்றாங்க. அதான் அதாவது பாட்டு படிச்சிடாப்பாய் அதோட சேர்த்து பாட்டு படிச்சு நீங்க வந்து அதாவது உங்களோட வாயில இருந்து வர வைக்கணும் பண்றதுக்காக நாங்க வந்து மாத்தி படிச்சோம். நீங்க வந்து நீங்க சோனியான்னு படிக்கிறீல்ல சோமியா என்ன படிக்கிறீங்க? எனக்கு சோமியான்ற அப்படி ஒரு ஆளு தெரியா உங்களுக்கு? யாருக்கு? எனக்கு தாங்க போனத்தாங்கள் இது மிதிஜனுடைய போன் சரியோ டக்கான என்ன செய்வோம்னு சொன்னால் இப்ப இது கண்டக்டுங்க அரோடக்குள்ள போனப்பா கூட இந்த சனு சேஞ்ச் பண்ணு சோமியானி சேஞ்ச் பண்ணு. நீ ஏன் பண்ற? நீங்க டிலீட் பண்ணுவீங்க சனுந்தா. சோமியா சோமியா சொக்க வைக்கும் சோமியா காதல் இல்லை இரண்டு ஹைட் பண்ணி வச்சியா நம்பர் வர்றா எங்க? சோமியா சோபா சோதி சோவன் ஜோடிக்கப்பட்ட நாடகம் கிடையாது. இந்த ரோட் தான் இல்ல அந்த ரோட் தான் மேகத்தமாய் மகளே. இந்த சோமியான்ற பேர் தான் மகளே. இவன் ஒரு ஆம்பளை பிள்ளை பேரை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கான். சோமன் என்ன பண்ணிக்கான் சோவன் மேசன் வட்டியா? டேய் உங்களை தெரியாதா? இது ஒரு மலைநாட்டு பிரதேசம். அழகான ஒரு காடு மரங்களே பாத்திலாம் மகளே. இந்த தம்பலகாமம் திருவண்ணாமலையில வந்து அவ்வளவு அழகான இடம் பாத்திலாம். உனக்கு வந்து மலை பிரதேசங்கள் அழகான இடம். வந்து வெள்ளம் வட்டுப்படுது, அங்கால நெல்லு கட்டுப்படுது, அங்கால வைக்கல் அள்ளுப்படுது, எல்லாம் நடக்குது. அதாவது நெல்லு கட்டுறாங்க. அவங்களே இந்த காலத்துல என்ன சொல்றது அப்படித்தானே. இந்த லண்டன்ல என்ன லண்டன்ல இரவும் வெளிநாடுகள்ல இரவும் இங்க உள்நாட்டுல வந்து வெயில பண்ற மாதிரி நம்ம ஊர்ல வந்து வெள்ளாமையெல்லாம் வெட்டி முடிஞ்சு இங்க இப்ப வெட்டுறாங்க. சில இடங்கள்ல இப்ப விதைக்கிறாங்க, சில இடங்கள்ல இப்ப பச்சை பசல் இருக்கிறாங்க. அதாவது தண்ணியை பொறுத்து அந்த வெள்ளம் வச்சிருக்காங்க விவசாயம். நம்ம அண்டு வந்து நிறைய வித்தியாசம் அறியணும். இந்த பஸ் கோட்டை எல்லாம் கண்டுபிடி அந்த கோயில் நீங்களும் கொஞ்சம் படி வந்துட்டீங்க. சரி அடுப்பிச்சு பார்த்து இதுல தண்ணி டேங்க் கொண்டு வரண்டா. தண்ணி டேங்க் தாண்டி போகணும் ஞாபகம் இருக்கா? சந்தி கொண்டு வரும் தம்பலகாமம். சிங்கிள் ஐயாட்டே வழி ஒன்று கட்டணும் இதுலையா? அது அங்கடா சந்தில வச்சு அது சந்தில வைத்தது. ஓமா எப்படி நீ கடுமாகடா பையங்க. போன ஒரு சந்தி வரும். அந்த சந்தில இருந்து இடப்பக்கம் திரும்ப மாட்டேங்க. கொஞ்சம் இருட்டுமா இதா இருக்கு. கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பார்த்து கொடுங்க. அது ஒரு வித்தியாசமான இயற்கை மூட்ல இருக்கு. சரியா சூரியன் சூரியன் உதிக்கிற டைம் இல்லையா? மழைக்காண்டி எப்படி இருக்கும் சூரியன் உதிக்கிற டைம்? என்னடா அதுக்கா நீ? பின்னரமான சூரியன் உதிக்கிறானடா. அதான் சோமியா சோமியா சோமியாட நினைப்பு தான் வந்துருச்சு மிதிச்சனுக்கு பாருங்க. சோமியா நினைப்பு சனோ எனக்கு அப்படி ஒரு ஆளே தெரியா? அப்படியா? இடத்த சொல்லி அந்த வண்டு இல்ல அங்க இல்ல சோமியா இடத்த சொல்லியா? எங்கேயோ தும்பங்கனி அப்படின்ற இடம் தான் இருப்ப எனக்கு.
தும்மங்கனி அந்த அவரு வீட்டு பக்கத்துல அது சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. குமரசாமி அந்த வீட்டு பக்கத்துல வெட்டி வர ட்ரெயின் வரப்போ சேண்டா சம்பளம் என்ன ட்ரெயின் வர போட்டீங்களா? ஆஹா ட்ரெயின் இருக்கு கூட இங்கே இதுக்காண்டதுன்னா அந்த சந்தையில் இடப்போ தெரியும். வரணுமா உண்மையா சரியா சார் பட்டன் பண்றீங்களா பாபு நம்ம போட்டு டெங்கல காட்டு ஆனால் அவர் டெங்கல போகணும். இந்தால போறதா டெங்கல அவர் வீடு இல்ல காவடி ஒன்று வருதாடா இல்லை என்ன கோவில்ரா பை ஒரு கோயில் திருவிழா. இல்லைண்ணா வர இல்லை இந்தாலையா நம்ம லொக்கேஷன் கார்டு அங்கே தான் நஞ்சம் போகணும். எங்காடு என்ன இதா முள்ளிப்பத்தானியா இல்லடா இந்த வீடு செட்டா அவர் முள்ளிப்பத்தானே வேலைகிறான்டா காதல் என் காதல் மகளே இடையில வந்து இப்போ ஒரு லேட்டா இது இப்போ ஒரு 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 3/4 மணித்தால வந்து ஒருத்தவங்களோட கை தெரிஞ்சுனாங்க யார் அப்படின்ட்டு நாங்கள் சொல்றோம் வீடியோவிலே ஹலோ நாங்க இப்ப தம்பலகாமத்தில் நிக்கிறோம் தம்பலகாமம் ஓ தம்பலகாமத்தை தாண்டி இங்க 96க்கு வரணும். இந்த போன்ல சார்ஜ் இல்ல பிரதர், போன் ஓஃப் ஆகுது பிரதர். நான் வேற நம்பர் ஒன்று அனுப்பிடுறேன் உங்களுக்கு, நீங்க அதுக்கு எடுங்க. வேற நம்பர் போட்டு விடுங்க. இப்ப என்னன்னு சொன்னால் அந்த தம்பலகாமம் வரக்குள்ள வந்து தண்டவாளம் வரதான் ரெயின் ரோட் குறுக்க போகுதானே தம்பலகாமம் தாண்டி அந்த கோவில் திருவிழா நடக்குது நினைக்கிறேன். ஒரு கோவில் உண்டு திருவிழா. முருகன் கோயிலோ? முருகன் கோயில் அது. முருகன் கோயில். இப்ப கோயில் இருக்கிற பக்கம் போகணுமா இல்ல மற்ற பக்கம் வரணுமா? இங்கல கோயில் இருக்கிற பக்கம் நீங்க எதால வந்தீங்க? கிண்ணியாவாலையா வந்தீங்க? ஓ ஓ ஓ கிண்ணியாவால இப்ப அதாவது கிண்ணியாக்குள்ள போட்டா வாரீங்க. இப்ப கிண்ணியாவால வந்து தம்பலகாமத்துக்கு வந்தீங்க. ஓ ஓ அப்படியே அதாலே நேரா வந்தீங்கன்னா இங்க கொழும்பு போற ரோட் அவர்த விசாரிச்சீங்கன்னா வளங்க கொழும்பு போற ரோட். அதாவது இந்த அமரர் கந்தவனம் கமலநாதன் ஐயா அவர்களுடைய அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஓ அந்த பஸ் ஸ்டாண்டு நினைக்கிறோம். அந்த இதுல தம்பலகாமத்துல இருக்கிற மெயின்லயே நிக்கிறீங்க. ஓ மெயின்ல நிக்கிறேன் மெயின்ல. இப்ப கொழும்பு போற பக்கமா நிக்கீங்க. கொழும்புக்கு எந்த கொழும்பு போறீங்க? அதுலயே ரிங்கோக்கு போற ரோட்டும் இங்கல கொழும்புக்கு போற ரோட். அப்ப அங்கால போறது அங்கால. ஓ ரிங்கோ இங்கல ரிங்கோ பக்கம் போகாம இந்த கொழும்பு பக்கம் போற ரோட்டுக்கு போட்டு வந்தீங்கன்னா தான் மாதிரி முள்ளி போதா. ஓ கொழும்புக்கு ஓகே 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 ஓகே. ஓ ரைட். நீங்க வாங்கல கொழும்புக்கு போறேன். அந்த தானே அண்ணா கொழும்புக்கு போறேன். எங்கல போகணும் கொழும்பு ட்ரிங்கோக்கு எங்கல போறேன்? அப்படி லைன்ல இருக்கண்ணே. ட்ரிங்கோக்கு எங்க போறேன்? ஏதால அனுஷன் ஓ வணக்கம் வணக்கம். உங்களோட வீடியோ எல்லாம் பார்த்துக்கிறேன். நன்றி. நான் யாழ்ப்பாணம் தான் கல்யாணம் கட்டின்னு இருக்கு. அப்படியாண்ணா நன்றி. முள்ளிப்பத்தானே எங்க வர? முள்ளிப்பத்தானே இன்னொரு 7 கிலோமீட்டர். முள்ளிப்பத்தானே இடத்துக்கிட்ட வரணும். முள்ளிப்பத்தானே 96 பெட்ரோல் செட்டு கிட்ட வாங்க. அப்படி 5 மணி புறவு வாங்கினா நான் ஊட்ட போயிருவேன். வேலை விட்டு போட்டு ஊட்ட வந்தீங்கன்னா சரி. நான் 5 மணிக்குள்ள வந்துடும் இல்லைங்க. 5 மணிக்குள்ள வரணும் வேலை செய்யற இடத்துல. ஓகே ஃபோன் நம்பர் அனுப்பிடுங்களா? வேற யாரு? நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நாங்க இப்ப 99 நினைக்கிறேன். 99. ஓ சரியா? ஓகே ஓகே. வணக்கம் எப்படி இருக்கீங்க? அப்படியா? அதான் எங்கட வீடு. எது இந்த ஆட்டோ வருது அதுக்கு நேரே. ஓ அதுல செட் வரப்போகுது. வரப்போகுதுன்னு நாங்க இங்க அனுப்ப மாட்டோம். 4-5 விடியா நித்திரையும் இல்ல. எல்லாரும் பார்த்து கடைசியா அந்த ஸ்கூல் நீங்க கட்டி கொடுத்த இல்லையான்னு சொல்லி அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்து நாங்க இப்ப திருவண்ணாமலையில நிக்கிறோம் ஃபுல்லா. அவர்த்தெல்லாம் வீடு ஒரு நாளே கட்டாயம் பெறணும். நீங்க கண்டிப்பா வரணும். சந்தோஷம். நாங்க இதெல்லாம் நிப்போம்.
நான் அந்த பாட்டுல மாதிரி பாரு ஃபர்ஸ்ட்ல தெரியுமோ முதல் போட்டிருந்தோம் எஸ்பி வீர குரல்ல அவரை சந்திக்க போறோம். முள்ளிப்பத்தானே நான் போயிட்டு நான் வருவேன் அண்ணே. சரியா டைம் வரணும். எது என்ன ஆட்டோ வரதுக்கிட்டானே அந்த ஆட்டோ வரது நேரா வீடு. என்ன பேருக்காக்கு சொல்லணும்? நிஷாந்தன் வீடு. நிஷாந்தன் வீடு. ஓகே. கௌசியின் வீடு. கௌசியின் வீடு. ஓகே. சந்தோஷம். சரி அக்கா. ஓகே சந்தோஷம். பாய் அண்ணன். அவன் பிறந்திருக்கிறார் கட்டாயம் வந்து சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி அண்ணன் பாய். ஓகே. அன்புடா கடும் அன்புனே நல்ல சந்தோஷமா இருக்கு. அதான் மகளே இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா மகளே நாங்க அந்த கன்னியாவுல இருந்து வரக்குள்ள ஒரு பெசல் மகளே ஒரு ஒரு சிவப்பு கலர் பெசல் போன் அடிச்சு 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 வந்து ஓவர்டேக் பண்ணி எங்களை வழிமறைக்கு ஒரு கார் ஏன்னா அப்போ பார்த்தா ப்ரோ உங்களோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் சகோதர அக்காவுமே அவங்க வந்து லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க ஒரு கடையில் வந்து இளநீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ நான் அப்படி ஓடி வரக்குள்ள சைட் கனலில் பார்த்துருக்காங்க. டக்குன்னு கார் அந்த பக்கம் அந்த காரை வட்டி எடுத்து ஓவர்டேக் பண்ணி எங்களை மறைச்சி திருப்பி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இளநீலாம் வாங்கி தந்து பெரிய கவனிப்பெல்லாம் கவனித்து வழி அனுப்பியிருந்தாங்க. உண்மையிலே சந்தோஷம் நன்றி. இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க பார்ப்பாங்கன்னு அவங்கள போய் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நிறைய அன்புகளை வந்து சந்திக்கக்கூடியமா இருக்கு. நாங்கள் சம்பாதிச்சு எதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுதான் நான் சொல்லுவோம். சந்தோஷம். அடுத்த மகளே மிக விரைவில் வந்து எங்களுடைய தொழில் சம்பந்தமான சில அப்டேட்டுகள் அதாவது நாங்கள் இவ்வளோ காலம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு மினக்கட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 75-80 விதமான வேலைகளை நாங்கள் முடிச்சிட்டோம். முக்கியமான வேலை 25 விதமான வேலை இருக்கு. 80 விதத்துக்கு வரக்குள்ள வந்து நாங்கள் வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம் என்ன தொழில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 75 விதமான வேலை ஓகேன்னு அப்போ நீங்கள் தான் வந்து அதுக்கு வந்து ஒரு உறுதுணையாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். என்ன உங்களை நம்பித்தான் ஒரு தொழிலை வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக அந்த தொழில் என்ன அப்படின்றது வந்து மிக விரைவில் அது சம்பந்தமான முழு வீடியோட வந்து சந்திப்போம். உங்களுடைய ஆதரவு வந்து எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். சரி பார்க்கலாண்ணே. அதாவது இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் அந்த வட்டியில் கடன் கேட்ட அந்த காலத்துலேருந்து நாங்கள் பிளான் பண்ண ஒரு தொழில் அது ஒரு 3 தொழில். அது 3 விஷயம். அது 2க்குள்ளே ஒன்றடங்கி இருக்கு, 1க்குள்ளே 1 ஆயிருக்கு. ஆனால் 3 வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகும். அதிர விளக்கங்கள்லாம் நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க எப்படி அது ஜாயிண்ட் ஆகும்ண்டு. ஏன்னா சொல்லக்குள்ளே வந்து நீங்கள் யோசிப்பீங்க இதை எப்படி எதுக்குள்ளே வந்து செட் ஆகும்னு சொல்லிட்டு. அது அப்படி தான் செட் ஆகும். நம்பர் இருக்கு தானே கடன் பெயில் பிச்ச மாதிரி இருக்குண்ணே. இதான் கொழும்பு ரோடாடா. டே ஒரு அந்த ரோட்டா இது அதான் இருக்க வாய்ப்பில்லை. திருவண்ணாமலை இருந்தாலும் வரும். அது அது இல்லை வேறு ரோட்டு நினைக்கிறேன். இடந்திரியா நமக்கு அது வவுனியா ஒரு ரோட்டுரா. முள்ளிப்பத்தானை முள்ளிப்பத்தானை ஓட்டிங்க. சிராஜ் நகர் ஒரு பெட்ரோல் செட் வந்தா செட்ரா ஸ்ரீயோ கணக்கு வச்சுக்கோ. பெட்ரோல் செட் முள்ளிப்பொத்தானை 96.
ஏன்னா மக்கள் எப்படி ரோட்ல ஆக்களை குடும்பமான பிள்ளைகள் எல்லாம் வந்து பாவுக்குள்ள வந்து எங்கட என்ன சொல்றது ஊரை மிஸ் பண்ணோம் நிறைய. நம்ம ஊர்ல இப்படிதான் தெரியும்னு சொல்லிச்சுனே. அதான் மக்களே வாழ்க்கை. இது நாங்களாவே பரவாயில்ல. ஏன்னா நாங்க வீடு எடுக்கிறதுக்காக ஊருக்கு வந்திருக்கு. நிறைய பேர் வெளிநாட்டுல போய் எத்தனை பேர் எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க உங்களோட இடத்துகள். என்ன நண்பர்கள், உறவினர்கள், அம்மா அப்பா, என்ன சகோதர சகோதரிகள், மச்சாள்கள், அத்தான்கள், என்ன அவராலே மிஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். என்ன செய்யற மக்களே தான் வாழ்க்கை. என்ன பெட்ரோல் செட் வரப்போகுது வந்துட்டு பெட்ரோல் அடிப்பம் அடிகோல் பெருசடிங்க ஐயா அடிங்க மேன். பெட்ரோலோட விலையை கேளு 305 ரூபா போகுது 1 லிட்டர். சொல்லுங்க எவ்வளோ லிட்டர் போகுது? தமிழ் தெரியாதா? मेगा किए थे मेगा पेट्रोल लेकर लीटर लीटर किए थे 205 150 दिल ओके मेगा 5000 हेलो நாங்க பெட்ரோல் ஸ்டேட்ல நிக்க பெட்ரோல் ஸ்டேட்ல முள்ளிப்பாதானே அப்படியே பெட்ரோல் செட்டுக்கு அப்படியே பெட்ரோல் செட்டுக்கு முன்னாடி அப்படியே நேரா வாங்க. ஒரு இடம் பக்கம் ஒரு ரோட்டோட இங்க கீழே இறங்கி வாங்க. பெட்ரோல் அப்படியே நேரா வாங்க. சரி சரி நான் பெட்ரோல் அடிக்க நில்லுங்களா அப்படியே காருக்கு. பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே முன்னுக்கே வாங்க. வந்தீங்கன்னு சொன்னா ரோட் ஒன்று வருது. இடது பக்கமா ரோட் வருமே. இடது பக்கம் தண்டி கொண்டு வரும். அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா அந்த ரேட்டம் ஒன்று இருக்கு. அந்த ரேட்டம் தாண்டி இறங்கி வந்தீங்கன்னா ரோட்ல அனுப்பியலா? இடத்துல அந்த இடது பக்கம் கிரீனிங்கன்னா சரி நான் அந்த ரோட்ல நிக்கிறேன். ஓகே ஓகே சந்தோஷம் சந்தோஷம். நாங்க வந்துட்டு பக்கத்துலயா. ஓகே 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 ஓகே. போன உடனே வந்து ஒரு பாட்டு பாவம் டயர்ல நிப்பாரு எடுங்க வயசாங்கல நிப்பி டக்குன துணிச்சிய பணம் ஏண்டு தர்றா பூட்டு போடல ஒழுங்கா சத்தம் கேட்கல இறங்கி தம்பி சிறந்து படியே பூட்டு தம்பி பிடிக்கூடா கொஞ்சமா இருக்கட்டும் நோவல 3 சுத்து கேட்கணும் சத்தம் விளங்குதா? ஆமா சத்தம் நான் கேக்குது. இடதுபக்கம் போயிரா. இதுல இடதுபக்கம் பட்டி நேரே போய் இடது பக்கம் இறக்கமா சரியோ? ஓகே இறக்கம் வருதா பாருங்க. எத்தம் ஏத்தம் இறக்கம் இறக்கம். ஓ இறக்கம் வருது. புறங்கள் கந்தலாய் வேண்டாம்டா. கந்தலாயண்டா கந்தலாய் நம்ம புறநூர்ல தான் பிள்ளை கந்தலாய் கந்தலாய் குளம் ஏண்டா இங்கே கண்ட மதாயினே. இந்த இடம் பக்கமா? ஓகே இந்த ஒரு இடது பக்கம் ரோட்டு இடது பக்கம் இது இறக்கம் இல்லை ஏத்தண்டா பாய். இந்த ரோடு என்ன அடுத்த ரோடு? அது பெட்ரோல் செட். அது காப்பற்றோட நிகழ்வு கொள்ளுது. அந்த இறக்கத்துல விட்டு நேரே வர நாள் இறக்கத்துல விட்டு இடது பக்கம் ரோட்ல ஏறி வர மாட்டேங்குது. கேளு கேளுங்க. ஹலோ ஓமாம் என்னண்டால் அந்த பெட்ரோல் செட் இறக்கம் இருக்குதானே. இறக்கத்துல வந்த உடனே இடது பக்கமா வந்து ஒரு காபட் ரோட் வருது. அந்த ரோட்டால வாங்க அப்படியே நேரா. நேரே வந்தா அந்த ரயில் போற நேரா அங்க உங்களுக்கு போத்தவல நீங்க சிங்கிள் ஸ்கூல் நீங்க ரோட்ல நிக்கிறீங்க. அந்த ரோட்ல நீங்க இடது பக்கம் அப்படியே நேரா வந்தீங்கன்னா சரி. அந்த தண்டவாளம் தாண்டி தானே வரணும். என்னது
தண்டவாளம் தானே தண்டவாளம் ட்ரெயின் ரோட். தண்டவாளம் இல்லையே, தண்டவாளம் எங்க இருக்கு? கடவுளே இல்லையா அப்ப? தண்டவாளம் தான் இல்லை. முள்ளிப்பத்தானே ரயில்வே ஸ்டேஷன். இல்ல தண்டவாளத்தை தள்ளி போகணும். தண்டவாளத்துக்கு அங்கால நான் நிக்கிற இடத்துல இருந்து தள்ளி போகணும். அப்படியா? அப்ப நான் தாண்டி தான் போல என்ன? ஓ இப்ப நான் நிக்கிறேன் அந்த சந்தையெல்லாம் திருவி கொஞ்சம் பண்ணீங்கன்னா எல்லாம் ரோட்ல நிக்க கிரியை கொஞ்சம் பண்ணீங்கன்னா ரோட்ல காணலையே உங்களை. அப்படி லைன்ல இருங்களா அப்படி லைன்ல இருங்களா கட் பண்ணாம. ஒரு கருப்பு கலர் காரா? கருப்பு கலரா? ஓ தாண்டி போனதா? இல்ல நான் பாக்கல, இது வரைக்கும் போகல. சரி பக்கம் போட்டீங்களா? இடதுபக்கம் போயிட்டு தண்டவாளம் தாண்டி நாங்க முள்ளிப்பத்தானே ரயில்வே ஸ்டேஷன். அங்க போகக்கூடாது, அங்கே முன்னுக்கு வச்சு வரணும். அது முன்னுக்கு போய்த்தோம் நாங்க ஆல்ரெடி. இப்ப தாண்டி போயிட்டீங்க, இந்த மேல வாங்க. பாரம் சிங்கள ஸ்கூல் வந்துருக்கு, அந்த ஸ்கூல்ல தாண்டியா போயிட்டீங்க? ஓ ஓ ஓ கருப்பு கலர். ஆமாம். சரி வாங்க. அந்த வரவு கார் நான் நீங்க பாத்துட்டு நிக்கேன்டா. அப்ப அதான நீ வந்த நாங்க ஒரு பொடியா இருக்கான் வெள்ள டிஷர்ட்டோட. ஓ அவடத்த வந்து எனக்கு வாங்க நான் காமிக்கிறேன். போக்குல ஒரு பொடிய வெள்ளதா டிஷர்ட்டோட எங்க அந்தானே. ஓகே 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 ஓகே. அந்த பொடியும் ஓடி வந்தவனா பின்னா பச்சை கல்லிச்ச ஓடி எதனா அது சூரிய ஒளி சரியா தெரியுது இல்லை. பாருங்க போறாரு பாருங்க நம்மட ஃபர்ஸ்ட் அண்ணன். இதெல்லாம் வேலை. ஓகே இறங்கி வாருங்க நாங்க. ஓகே இதெல்லாம் போடணும் போல, எங்கேயாவது தான் போடணும் வாகனத்தை. நம்ம வந்துட்டு தெரியல. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்து அண்ணாவை சந்திச்சாச்சு. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள்? அண்ணா நல்லா இருக்கிறேன். இன்னும் நாளைக்கு ப்ரோவேனே 1.5 வருஷத்துக்கு கூட இருக்கு. கூட என்ன அதாவது இப்போ மேசன் வேலை இந்த வீட்டிலாம் வந்து செய்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் செஞ்சுட்ருக்காரு. அப்போ வந்து நாங்கள் மீட் பண்ண வந்துருக்கோம். என்ன இங்கே பாருங்க ஆளை பார்த்தா விளாங்கும். வேலோடு கூட இருக்கும். வேலோடு போயிருக்கீங்க. அண்ணா வந்து பலதரப்பட்ட திறமைகளை வந்து என்ன தன்னை இது வந்து வச்சிருக்காரு. அழகாக வந்து பாட்டு பாடுவார். இது நினைக்கிற எல்லாரும் தெரியுது அண்ணா பாட்டு பாடுவாரு. ஏண்ணே எப்படி பாடுவாண்ணா? நல்லா பாடுவாண்ணே. படியில் நிற்கிறாங்க. அதான் வேலை செஞ்சு நம்ம எடுப்போம்மா வாங்க. உங்களோட வேலையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண. ஏன்னா 5 மணிக்கு வேலை முடியுமாண்ணே? எனக்கு கொஞ்சம் தான் கிடையாது. அதுதாண்ணா உலகல 5 மணியா போயிட்டு இல்லையா? அதுதானே. இன்றைக்கு என்ன வேலை செய்யுது? இன்னைக்கு மேலே கட்டணும். மேலே கட்டணும். இது என்ன நல்ல பெரிய கல் என்னது? நம்மட அங்க உள்ள கல் இல்ல, அது சின்ன கல். நீ ஒரு 2-3 நாளைக்கு அண்ணா எங்களோட நிற்பார். ஏன்னா நாங்கள் புக் பண்ணி தான் வந்திருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ணாங்களோட சேர்ந்து நாங்கள் பயணிக்க போகிறோம். அண்ணாங்களோட சேர்ந்து பயணிக்கிறோம். அண்ணா எங்களோட சேர்ந்து பயணிக்க போகிறார். எங்களுடைய இந்த திக் நிமிடங்கள் சீரீஸில் என்னண்ணா. ஓகே அண்ணாவினுடைய திறமையெல்லாம் வந்து நாங்கள் லேட்டாக வந்து பார்க்கலாம். இங்கேருந்து நாங்கள் ஒரு பாட்டோட ஆரம்பிச்சுதேனே போவோம். இங்கே சத்தமாக இருக்கேன். நாங்கள் மேலுக்கு நோடிக்க இல்லாட்டி போகலாம். அதில் வருவீங்களா? இது என்னது? வாங்க படி அங்கால பாஞ்சி ஏனியா வாங்க நம்ம மேலுக்கண்டி படிப்போம். அடுத்த படியிலேண்டி படிப்போம். இடத்துல இருக்கலாம், அந்த நிற்கலாம். ஓகே
மேல போகணும் வேற வழி இல்லை வழி அங்கே கதவு திறந்து டேய் இது உடைஞ்சிருட்டா கொஞ்சம் ஆபத்தான அப்படிதான் இங்க பாருங்க இதெல்லாம் போகணுமா இதுல ஏறி இந்த பக்கம் வச்சு மற்ற அந்த மற்ற பக்கம் மாற்றி வைக்கல அது நிற்கல பிடிக்குது இப்படி வச்சா அது அங்க இதுல வரும் விடாது ஆணி அப்படி அடிச்சு இது என்ன மேலுக்கு மேலுக்கு கடை அங்க போயிடலா உள்ள போகுது இல்லை இதை பார்த்து மேலுக்கும் இருக்கு மேலையும் போகலாம் மேல மாமா போய் மேலையும் போகலாம் வாங்க சரி மிது கவனா பார்த்தா சைட்ல இது இல்லை கம்பி இல்லை சைட்ல மாறிக்கிற கம்பி பிடிக்கிறா மூன்றாவது மாடிக்கு வந்துட்டேன் நடக்கு நம்மட வாகனம் டீம் வருதா பாய் படியலாம் ஒரு 2 பாட்டை படிச்சுது அண்ணோட வீட்டை போகிறோம் என்ன அண்ணா வந்து விடுப்பெல்லாம் மாற்றிட்டுனாங்க எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது என்ன இன்னைக்கு எத்தனை மணி வந்தீங்க வேலைக்கு காலையில் 7 மணிக்கு வர விடிய 7 மணிக்கு 7 மணிக்கு இதுக்கு மேல் ஒரு கொஞ்சம் பாட்டு போட்டுருந்தீங்க என்ன பாட்டுறா இது டைப் போட்டு டைப் படிக்கும் அந்த பாட்டா ஏதோ ஒன்று போட்டுருந்தீங்க நீங்கள் பூ அல்வா வந்து சும்மா கட்டி படிச்சிங்க இல்லைன்னா அது பாட்டு அப்படி இருக்கு ஒரு பாட்டு ஒன்று அதை மாற்றி அவங்க கட்டி படிச்சிருக்கிறாங்க அதை நீங்கள் படிச்சிருக்கீங்க ஓகே ஓகே இப்போ என்னடா இப்போ நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா தெரியாத கூட நான் படிக்கக்குள்ள அந்த குரலை பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க ஏன்னா இன்னும் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து பாட்டு பாடுற ஏன்னா நல்ல திறமையில வச்சு கொண்டு இருக்காங்க எல்லாரும் சந்திக்கலாம் ஏன்னா எல்லாரோடையும் கதைக்கலாம் இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஆறா இவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு அந்த குரலை நீங்கள் கேட்க தானே வேணும் சரி ஓகே என்ன பாட்டு பாடுறீங்க என்ன பாட்டு பாடுவோம் நீங்கள் பெஸ்ட் அம்மா பாட்டு ஒன்று பாடும் ஆமாம் எவ்வளோ நாள்ரா பக்கத்து கையட்டுங்களா எவ்வளோ நாள் இப்போ இந்த குரலை வந்து நாங்கள் நேரடியாக கேட்டு இப்போ மரப்பில் படிச்சாங்க என்ன பாட்டு வேணுமான்னு சொல்லிட்டு ஏற்கனவே படித்த பாட்டு என்ன பாட்டுறா காரில் வரக்குள்ளி படிச்சுக்காணும் நல்லா இழுப்பலாம் இந்த இழுவையை கொண்டு என்ன சொன்னது பள்ளியறை நான் தானே அது பள்ளியறை நான் தானே பாரிஜாத பூந்தேனே கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே கற்றுக்கொடு கண்ணாலே கன்னிமயில் உன்னாலே என்னவோ என்னவோ இன்பங்களை கண்டாலே பருவ கதவு பிறக்கும் பொழுது இறகு மூளைத்து பறக்கும் மனது உணர்ச்சி அலைகள் தீரண்டு தீரண்டு கரையை கடக்கும் நதிகள் 2 இமைதானே கண்ணை சேர்ந்தது எந்தன் இளநெஞ்சம் உன்னை சேர்ந்தது செம்பரத்தி செம்பரத்தி பூவை போல பெண் ஒருத்தி அடையப்பா சூப்பர் சூப்பர் அந்த இழுவைகள் தான் காசுன்னு அந்த ஹை பிச்சில் வந்து இழுக்கிறே இவ்வளோ கஷ்டமா இருக்கு அதான் நாங்களும் பாட்டு படிக்க நினைச்சு படிக்கதான் கர்மமாக தான் வருது நல்லா வருதே இல்லை பாட்டு அதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்து திறமை நிறைய நாளை பிறகு உங்களோட இந்த குரல் கேட்க வந்து சந்தோஷமா இருக்கு அண்ணா வந்து இப்போ எங்களோட சேர்ந்து பயணிக்க போகிறா 2-3 நாளைக்கு என்ன இங்கே வேலை இருக்கா வேலை இருக்கானா வேலை காட் முதலாளி சொல்லிட்டு எங்களோட வந்து வரப்போறாங்க அண்ணா அண்ணா வந்து இடையில சீத்தமிழுக்கு போற மாதிரி ஒரு கதை வந்துச்சு போறேன்டா அந்த ஆடிஷனுக்கு போயிருந்தேன் ஆடிஷனுக்கு போயிட்டு ஒன்றும் சொல்லலை நல்லா பாடுறீங்க நல்ல டேலண்ட் இருக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு கோல் அடிப்போம் நம்பர்லாம் வாங்கி எடுத்தாங்க மரா சொல்லியிருந்தாங்க 27 பேர் இன்னும் தெரிவு செஞ்சு எடுப்பட்டுட்டு வார வருஷம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மையா திறமையானவர்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அது வந்து அதுக்குள்ள எல்லாம் போறதுச்சுன்னா அது ஒரு இல்லீகல் அரசியல் மாதிரி அதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போய் பாட்டு பாடுறா ஒரு அரசியல் மாதிரி அப்படி உண்டு அதால நம்மள கையில நம்மளா செலவழிச்சு நம்மளா அங்கேயே போகணும் டைரக்டா ஆடிஷனுக்கு அப்படின்னா போயிடலாம் இங்க இருந்து போறோம்னா பாப்போம் அடுத்த வருஷம் வாய்ப்பு கிடைச்சா இந்த வாரம் நம்ம எப்படியா அனுப்பணுமா நிச்சயமா ட்ரை பண்ணி அடுத்த வருஷம் போவேன் ஆடிஷன் எங்க நடந்தாலும் சரிகமாப்பா எங்க ஆடிஷன் நடந்தாலும் அடுத்த வருஷமும் நான் போவேன் இது எந்த திறமையை நான் பார்ப்பேன் அவங்க திறமை அவங்களுக்கு வாய்ப்பு தர இருந்தா பிரச்சனை இல்லை வெற்றி தோல்வி திறமை இருக்கு தானே
கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க தான் சொல்லணும். திறமை இருந்தாலும் நம்மளோட பாட்டை நம்ம பாடுறோம், அவங்க தான் சொல்லணும் என்ன மாதிரி அப்படின்றத. சரி, ஒரு பாட்டு என்ன, ஒரு பாட்டு நம்ம வீட்டை போவோம். அப்படியே என்ன பாட்டு பாடலாம்? என்ன பாட்டு நீங்க ஏதாவது கேட்குறீங்களா பாட்டு? சரி நிற்கிறார்கள் மச்சான் அவங்கள்ட்ட விளைஞ்சவர் பண்ண மாட்டாங்க. டைப்படிக்கும் ஓவியமே கைப்பிடிப்பாயோ, உன்னால எங்குன உள்மூச்சு வாங்கின பைத்தியமானதுக்கு வைத்தியம் நீயே. உன்னோடு வாழணும் இல்லாட்டி சாகணும், வெளியில வரணும் தரிசனம் தரணும், அழகிய கிளியை திருவடி சரணம், உருகாம உருகி நான் ஓடா தேயிறேன். ராதா 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 ராதா, தேவதாசும் நானும் ஒரு ஜாதிதானடி, உன்னை தேடி இங்கு வந்தேன் நடு வீதிதானடி, உன்னாலதான் மனம் பித்தானது, கண்ணீரு தான் ஏன் சொத்தானது. அடையவா, ஓகே, சூப்பர் சூப்பர். தேவதாசு நானும் ஒரு ஜாதி தானடி, நல்ல ஒரு பாடல். ஆடியன்ஸ் பாருங்க, இப்பயே வந்துட்டாங்களா மேல ஆடியன்ஸ்? திருப்பி காட்டுங்க, ஆகலை மொத்தத்தில் காட்டுங்க, கையெழுத்துங்க கையெழுத்துங்க ஆடியன்ஸ்லாம் கையெழுத்துங்க. கவனம் வாங்கல சைட்ல அட நிக்கிறது. வாய்ஸ் ஆஃப் சிங்கர் அனுசன், அந்த என்னது உங்களோட வாய்ஸ் ஆஃப் அனுசன், வாய்ஸ் ஆஃப் அனுசன் அந்த யூடியூப்ல செக் பண்ணீங்கன்னா எல்லாரும் வந்து வருவீங்க. நீங்க இரவைக்கு போடுவோம் வீடியோ, நாங்க போட்டுவாங்க, நைட்டே போடுவோம், பார்க்கல நீங்க எல்லாத்தையும். என்னடா அண்ணனை வந்து பாட விட்டா கேட்டுக்கொண்டு இருக்கிறான்டா பை. நம சிவாய படிச்சு தெரியுமா? நம சிவாய. ஓ ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு? ஃபுல்லா இல்ல, சும்மா கொஞ்சம். ஹரஹர சிவனே அருணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவஹோம் நம சிவாய, சிவ சிவஹரணே சோணாச்சலனே அண்ணாமலையே போற்றி, சிவஹோம் நம சிவாய, அழகே நம சிவாயம், அனலே நம சிவாயம், புயலே நம சிவாயம், கடலே நம சிவாயம், நம சிவாய நம சிவாய, ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய, ஓம் நம சிவாய. அடையப்பா, சூப்பர் சூப்பர். ஏன்னா டிக்டாக்லாம் இந்த பாட்டை பார்த்து தான் உங்களை ஆடுறாது, இப்படி நல்லா பாடுற தானே. ஒரு ஹெட்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் பாடுனீங்க, அதை பார்த்து ஆடுறா இந்த மனுஷன் நல்லா பாடுறான்னு சொல்லி யோசிச்சுட்டு அண்ணா வந்து நாங்கள் முதல் சந்திக்க வந்து ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகிருந்தது, யூடியூப்பில் டிக்டாக்ல நிறைய பேருக்கு ரீச் ஆகிருந்தது. இன்னும் ரீச் ஆகணும் வேணே, காணாது. இப்போ அண்ணா வந்து இப்போ எங்களோட சேர்ந்து பயணிக்கிற நேரத்தில் வந்து அண்ணாவுடைய திறமை என்ன ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு சொன்னால் வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய மாதிரி நாங்கள் தெரிய வச்சிருவோம். நிறைய அண்ணா வச்சு நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இது அவருக்கே தெரியாது என்ன, அவர் திறமை வந்து உச்சத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு இதுதான். மிதுவுக்கே தெரியுமா தெரியாது என்ன தெரியுமா? அது நாங்கள் முடிவு எடுத்துருக்கோம், சரியா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. சரி நான் வழிகூட வீட்டு போவோமா? சரி வாங்க போவோம்.